ஹாய் காய்ஸ், இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ப்ரெஸ்ஸுக்கு ஷோலாம் போட்டிருந்தாங்க. அப்பா போலீஸ் வேறு சார், நான் எதுவும் பண்ணலை சார். ஏன்னா இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் வந்து எதனா ஒன்று பேசினாக்க டக்குன்னு காவல்துறை பயமுறுத்திடுறாங்க. ஏன்னா எப்போவுமே காவல்துறை நம்ம நண்பன்றதுனால அவங்களுக்கு ஒத்துழைப்போடு தான் போனோம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கேன். நேற்று நான் படமும் பார்த்துட்டேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காமெடியன்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் அள்ளி இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தில் டைரக்டர் போட்டு வச்சுருக்காரு. நல்லா காமெடி நல்லா அருமையாக இருக்குது. அந்த வைபவ் அந்த ஹீரோவும் சரி அந்த ஹீரோயினும் சரி நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு 2-3 படம் வேறு ரிலீஸ் ஆகுது. ஸோ காம்படிஷன் தான். ஆமாம், 5 படமா நல்ல காம்படிஷன் தான். அதில் வந்து நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2வது தடவை நான் வந்து பார்க்குறேன். என்ன மாதிரி நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் கூட. இன்னைக்கு வந்து உங்கள் தலைவனோட நண்பர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அது எப்படி? இல்லை, அவர் வந்து எல்லாரோட நண்பர் தான். என் தலைவனோட நண்பர் மட்டும் இல்லை, தனுஷ் சார் வந்து எல்லாரோட நண்பர் தான். அதனால எல்லாருமே எல்லா படத்தையும் பாருங்க. இவர் இப்போ தனுஷ் சாருக்கு மட்டும் இல்லை, சிம்பு சாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், கமல் சார் எல்லாரோட ரசிகர்களுமே சிம்பு சாரோட படத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் தனுஷ் சாருக்கும் எல்லா ரசிகர்களுமே இவரோட படத்தையும் வந்து பார்ப்பாங்களே. சரிங்களா? அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று. இப்போ பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த கிரிக்கெட் சம்பந்தமாக உள்ளது, ஆர்சிபி. அதுக்கு அது வெற்றி விழா கொண்டாடுறதுல 11 பேர் இறந்துட்டாங்க. அப்போது அந்த தள்ளுமுள்ளு நடந்ததில் 11 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணணும்? விராட் கோலியை அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் சினிமாக்காரனாக்கா உங்களுக்கு இழிச்சாவாயன். புஷ்பா 2 அப்போ தேட்டரில் தள்ளுமுள்ளு நடந்து ஒரு பெண் இறந்தப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த புஷ்பா படத்தோட ஹீரோ பேர் என்னப்பா? அல்லு அர்ஜுன். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கே நீங்க அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணும்போது 11 பேர் இறந்திருக்காங்க பெங்களூர்ல. அப்போ அந்த ஆர்சிபியோட தலைவர் விராட் கோலியை நீங்க ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணல? அப்ப சினிமாக்காரனா உங்களுக்கு இலக்காரன், அப்படித்தானே? ஏங்க இதுல மட்டுமா சூது நடக்குது? கிரிக்கெட்டத்திலையும் கிரிக்கெட் மேட்ச்லயும் சூதாட்டம் நடக்குதுல்ல? அதையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. சினிமா டிக்கெட் வந்து 500-1000 வித்தாக்கா ஐயோ வாலான்னு வாயில அடிச்சுக்கிறீங்களா? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எவ்வளவு விற்கிறாங்க டிக்கெட்டு? 4000, 5000, 10,000 விற்கிறாங்க. சினிமா நடிகர்களை விட கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து அவ்வளவு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி அவ்வளவு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தில்லுமுள்ளு எதுவும் நடக்கலையா? சொல்லுங்க, இது என்னங்க நியாயம்? சினிமாக்காரங்கன்னா ஒரு நியாயம், ஆனால் மற்ற கிரிக்கெட் சம்பந்தமாவோ இல்ல அரசியல் சம்பந்தமாவோ அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. அப்போ வந்து சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரம், அதான அர்த்தம்? அதனால தமிழக அரசு மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்களே உங்களிடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இலக்காரமா பார்க்காதீங்க, சரிங்களா? ஒரு உயிர் இறந்ததுக்கு நீங்க அல்லு அர்ஜுன் வந்து வீடு புகுந்து கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு இல்லாத கலாட்டாலாம் நடந்துச்சு. ஆனால் விராட் கோலி தானப்பா? விராட் கோலி அவர் கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பார்ல, அவருக்கு ரசிகர்களா இருக்காங்களா? அவங்க வீட்டு மேல எதுவும் கல் அடிச்சீங்களா? அவர் மேல எதுவும் இது பண்ணீங்களா? ஏங்க யாரா ஒருத்தர் இருக்கட்டுங்க, ஆக பார்த்தா அவர் கிரிக்கெட்ல உள்ளவர் தான். யார் அவரு? டீம் பிளேயர் தானங்க அவரு. அதுக்கு அவர் தானங்க சம்பந்தம். பாத்தீங்களா? இந்த மாதிரி மட்டும் சினிமாக்காரங்களை மட்டும் நோண்டி கேட்பீங்க. இதே வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்ல ஒரு அந்த கிரிக்கெட் பிளேயர் அவரே வந்து நோண்டி எதுவும் கேட்பீங்களா? சொல்லுங்க. சினிமாக்காரனா உங்களை இலக்காரமா தானே போச்சு. ஏன் முதல்ல அவரை கைது பண்ணுங்க, விராட் கோலியை கைது பண்ணுங்க, புரியுதுங்களா? யாருங்க அந்த டீமுக்கு டீம் கேப்டன் யாரு? அவருக்கு அஜித் பட்டிதார். அவரை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டம் வந்து அதிகமா சேர்ந்துருச்சு, காவல்துறை சரியான இது இல்ல, அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடுற அந்த கிரவுண்டே வந்து தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நியாயமா? இது என்னங்க நியாயம்? அதாவது அந்த கிரவுண்ட வந்து தூக்கிட்டாக்க சரியாயிருமா? அது இப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ சரியா ஓடிடுமா? என்னங்க நியாயம் இது? இதை வந்து அந்த கிரிக்கெட் மேட்சோட வாரியத்தோட தலைவர்கள் இதை வந்து நல்லா யோசிச்சு பாருங்க.
புரியுதுங்களா? சினிமாக்காரங்களுக்கு ஒரு நியாயம், கிரிக்கெட் மேட்ச் ஆடுறவங்களுக்கு ஒரு நியாயம் வைக்காதீங்க. சரி, நான் கைது வன்மையா பண்ணதுக்கு கண்டிக்கிறேன். கூல் சுரேஷ் அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏங்க நான் தீ குளிப்பேங்க. 11 பேர் இறந்துருக்காங்க, நான் தீ குளிப்பேன். உங்களையும் சேர்த்து புரியுதா? நீங்க விருப்பப்படுறாங்க வாங்க, சேர்ந்து குளிப்போம். நான் சினிமாவுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துல எந்த ஒரு அநியாயங்கள் அக்கிரமம் நடந்தாலும் கூல் சுரேஷ் தட்டி கேட்பேன். காரணம் சிஎஸ்கே கட்சி. சிஎஸ்கே கட்சினா சும்மா இல்லைங்க, கூல் சுரேஷ் கட்சி. கூல் சுரேஷ் கட்சினா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் போராடுவேன். இப்பவும் சொல்றேன், நீங்க அதாவது அந்த அரசாங்கம் அவர் பேருனா இந்திய தெலுங்கு நடிகர் சொன்ன பேரு அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனை கைது பண்ணதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலே, இப்போ இந்த கிரிக்கெட் சம்பந்தமா உள்ளவங்க 11 பேர் இறந்திருக்காங்க. ஒரு உயிர் மட்டும்தான், ஒரு மட்டும்தான் உயிர், மற்றதெல்லாம் என்னது? சொல்லுங்க, நியாயமா? அது 11 பேர் இறந்திருக்காங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதுவும் இல்லாம சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரை பார்த்துட்டு வந்து மீதியை சொல்றேன்.